அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதற்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறியர்கள் பணத்தினால் தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய கட்சியை அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால தான் தொடர்ந்து 10 தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடங்கி இந்த தேர்தல் வரைக்கும் அதிமுக மிக தோல்வி அடைந்து வருது. அதிமுக தோற்றது காரணம் பழனிசாமி. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணையணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்றிணைந்து அவர்கள் யார் தலைமையை விரும்புகிறாங்களோ அந்த தலைமையில் அந்த அம்மாவுடைய இயக்கம் வந்தால்தான் அது அந்த இயக்கத்தை பலப்படுத்தும். அது தொண்டர்கள் முடிவு செய்யணும். Okay, everything is okay? Okay, everything is okay? Akka, Amit sir enna pesnar ka? Akka, Amit sir enna pesnar? Please ma'am. Anything to clarify ma'am about the video? What did Amit sir say? வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. டிடிவி தினகரன் பேசின ஒரு பொருள் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்குது. என்னன்னு சொன்னால், எடப்பாடி பழனிசாமியை பற்றி சில கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்காரு. ஒரு சில சுயநலவாதிகளுடைய எண்ணத்தினால தான் இன்றைக்கி ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட அதிமுக அப்படிங்கிற கட்சியே அழிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லை, 2019 அதிமுக பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இப்போ பெற்றிருக்கிற வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியும் ஒரு கருத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த சூழலில் தான் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடுவோடைய பதவியேற்பு விழா அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. அந்த விழாவுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காங்க. மேடையில் அமித்ஷா தமிழிசையை கூப்பிட்டு கண்டித்த காட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிக முக்கிய ஒரு பேசுபொருளாக மாறிக்கிறதோட வைரலாகவும் ஆயிருக்குது. என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் தமிழிசையை நோக்கி ஒரு விரலில் ஆட்டி அமித்ஷா பேசுகிற பேச்சை இன்றைக்கி கேரள காங்கிரஸ் கட்சி கூட கண்டிச்சிருக்குது. பெண்கள் எல்லாமே ஒரு பக்கம் இதுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் அதே போல் அண்ணாமலை மோதல் அப்படிங்கிறதும் தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறி நிற்குது. என்னன்னு சொன்னால், அதிமுகவோட கூட்டணி இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் 20 இடங்களில் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழிசை சொன்ன கருத்து தான் இங்கே இந்த சர்ச்சைக்கு வித்திட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு அண்ணாமலை தரப்பில் இருந்து தொடர்ந்து அதுக்கு ஒரு பக்கம் பதிலடி அப்படிங்கிறது அதுவும் போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுந்து நிற்குது. இதெல்லாம் பற்றி தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத், வழக்கறிஞர் தமிழ்மணி, அதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு, மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன், இவர்களோடு அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து வா புகழேந்தி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜென்ராம் சார்ட்டது நிகழ்ச்சியை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 விதமாக பார்க்கணும் சார் இன்றைய விவாதத்தை. ஒன்று, இந்த பக்கம், அதாவது டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி மீது வச்ச குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நேர்ந்த அவமானமாக இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இந்த 2 விஷயங்களை எப்படி சார் பார்க்குறீங்க? டிடிவி தினகரன் பேசிய பேச்சு புதிதல்ல. அது அவர் தொடர்ந்து இதே கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலின் போதும் தேர்தலில் தோல்விக்கு பழனிசாமி காரணம் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்து கொண்டே இருக்கிறார். உண்மையான நிலை என்ன அப்படின்னு அதில் பார்க்க வேண்டியதும் இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலோடு மக்களவைத் தேர்தலோடு 2024 மக்களவைத் தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தால் அதிகமாக வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது. 2021 சட்டப்பேரவை தேர்தலோடு இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை ஒப்பிட்டு பார்த்தால் வாக்கு சதவீதம் ஒருவேளை குறைந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்கலாம். ஆனால் எப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்க? நாடாளுமன்ற தேர்தல், அதாவது மக்களவைத் தேர்தலை எப்படி சட்டப்பேரவையோட ஒப்பிட்டு பார்க்க முடியும்? மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணியோடு அகில இந்திய அளவில் தன்னை பிணைத்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த கூட்டணி உருவாவதற்கே அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள்.
ஆரம்பத்தில் சமூக நீதி பேரவை ஒன்றை தொடங்கணும், கூட்டமைப்பு ஒன்றை தொடங்கணும்னு ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்த போது அதை கேலி செய்தார்கள் எல்லாரும். ஆனால் பின்னால் சமூக நீதியையே இந்தியா கூட்டணி தன்னுடைய முதன்மையான கோரிக்கையாக மக்களவைத் தேர்தலின் போது முன்வைத்தது, 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலின் போது முன்வைத்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல கேலி செய்தவர்கள் தங்களுடைய கணக்குகள் எல்லாம் பொய்த்து போயினன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படி யோசிச்சு பார்த்துருப்பாங்களான்னே தெரியல. அப்படி கடந்து அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவரை வளைத்து அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் அல்லது வெளியேற்றப்பட்டவர்கள் அவர்களை இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்க முயற்சி செய்தார்கள். அதை அவர் ஏற்காத சூழல் எப்படி வருது? சிராஜ் பாஸ்வான் பீகாரில் எப்படி நிதிஷ்குமாரை எதிர்த்து கொண்டே இருவரும் பாஜக கூட்டணியில் இருக்கிறார்களோ அதே போல ஒரு சூழலை தமிழ்நாட்டிலும் அதிமுகவையும் கூட வச்சுக்கணும், தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் கூட வச்சுக்கணும் அப்படின்னு பாஜக முயற்சி செய்தது. அதை அந்த சிராக் பாஸ்வான்களை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு பாஜக எடுத்த முயற்சியை எடப்பாடி பழனிசாமி முறியடித்திருக்கிறார் அப்படின்னு தான் அந்த 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 விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால உடனடியாக இந்த தேர்தலில் எல்லாரும் சுட்டி காட்டுகின்ற வெற்றி கிடைச்சிருக்குதா அப்படின்னு பார்த்தால் அவருக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அது உண்மையான வெற்றியா, கட்சியை மிகப்பெரிய சேதங்களில் இருந்து காப்பாற்றி இருக்கிறாரா இல்லையான்னு பார்த்தா அவர் காப்பாற்றி இருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். எதனாலன்னா இது நாடாளுமன்ற தேர்தல், இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியோடு இருக்கிறது. அதனால் அதை ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல வாக்களிக்கக்கூடியவர்கள் அதையும் பார்த்து கொள்ள முடியும். பிஜேபி தனியாக இங்கே நிற்குது. அதனால நரேந்திர மோடியை தலைவராக கொண்ட பிரதமராக முன்னிறுத்தக்கூடிய கூட்டணியாக பிஜேபி கூட்டணி இருக்குது. இந்த இந்திய தலைமை அப்படிங்கிறது அதிமுகவில் இல்லை, அதிமுக கூட்டணிக்குள்ள இல்லை. அதனால இந்த தேர்தலை டெல்லியோடு மட்டுமே தொடர்பு படுத்தி பார்க்கின்ற நபர்கள் அதிமுகவுக்கு கடந்த காலங்களில் வாக்களித்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த முறை வாக்களிக்காமல் இருக்கலாம். 2014 இதே மாதிரி தான் ஜெயலலிதா நின்னாங்க, ஆனால் எல்லாரும் வாக்களித்தார்கள். ஜெயலலிதாவை போல அகில இந்திய அரசியலுக்கு போகக்கூடிய அளவுக்கு எடப்பாடியை கருதாதவர்கள் எடப்பாடிக்கு வாக்களிக்கவில்லை, மோடிக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவர்களில் அதிமுக வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் பாஜகவுக்கு வாக்களித்திருக்க முடியும். இந்த ஒரு தேர்தல் அவர்கள் மாற்றி அவர்களுக்கு வாக்களித்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் அதிமுகவை விட்டு விலகி தொலைதூரம் போயிட்டாங்க, பாஜக பக்கம் போயிட்டாங்கன்னு கருதுவதற்கு இடமில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தமிழிசையை கூப்பிட்டு அமித்ஷா பேசிய வீடியோ, அவர் என்ன பேசினாருங்கிறது தெரியாது. என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸில் டம்ஷாரஸ் நடத்துகிற மாதிரி அவங்க சைகையில் பேசி கொண்டதற்கு நீங்களும் நானும் பொழிப்புரை எழுத முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிச்சயமா பேசுறதுக்கு நாம ஒரு உரையெல்லாம் எழுத முடியாது. ஆனா அந்த ஒரு விரலை நீட்டி பேசுற அந்த பேச்சு அப்படிங்கிறது இருக்குது இல்ல, நீங்க இந்த படம் பார்த்து கதை சொல்றது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்ல, அந்த மாதிரி அதுல நீங்க அதை பாருங்களேன். இப்ப கூட அந்த காட்சி அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குது இல்ல, அதை பாருங்களேன். அந்த காட்சி நீங்கள் கூட ஒரு முறை பார்க்கலாம். இதுக்கு நிச்சயமா நம்ம ஏதாவது இது இல்லைங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, நல்ல வாக்கு வாங்கியிருக்கீங்க அப்படியா சொல்லிருப்பாரு, அப்படியே தெரியுது அதை பார்த்தா? சரி, அதை பார்த்தா நான் அதுக்கு வேற பொழிப்புரை சொல்லவா? அது எப்படி இருக்கும், இருக்கக்கூடும், இருக்கலாம் அப்படின்னா என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாரும் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கல. அப்படி இருக்கும்போது என்ன வாங்க டாக்டர் தமிழிசை ப்ளீஸ் கம் ஹியர், என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? அப்படி நடக்கிறதுலாம் ஒரு இடத்துல கூட ஜெயிக்காமல் போயிட்டீங்களே, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு இந்த மாதிரி கை காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விரல் நீட்டுறதுக்கு சொன்னீங்க, அங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை, எங்ககிட்ட ஒரு பிக்சரை கொடுக்குறீங்க, அங்கே நடக்கிறது வேறவாக இருக்குது. அதனால் தமிழ்நாடு தொடர்பாக நம்ம இன்னும் சீரியஸாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். சரி, தமிழிசையினுடைய செயலைத்தான் அவர் கண்டித்தார் அப்படின்னு பல ஊடகங்கள் பொழிப்புரை சொல்றத அல்லது யூகித்து சொல்வதை அப்படியே சரி என்று நீங்களோ நானோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ரைட் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நாஞ்சில் சம்பத் சார், நீங்க ஜென்ராம் சார் அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார், தமிழிசையை நோக்கி அமித்ஷா கையை காட்டினதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். உங்க பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க? அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்திரபாபு நாயுனுடைய பட்டாபிஷேகத்தில்
பொது வெளியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரை எச்சரித்த தொனியில் பேசியதை என்னாலே ஏற்க முடியவில்லை. ஒரு ஆணாதிக்க சமூகம், அதை தாண்டி ஆணாதிக்க அரசியல் என்று பேசப்படுகிற சூழலில் ஒரு பெண்மணி 2 மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவர் கவர்னர் பதவியை உதறி எறிந்துவிட்டு கவர்னராக இருப்பதை விட வேட்பாளராக இருப்பது லாபம் என்று கருதிய பெருமாட்டியை அமித்ஷா அவர்கள் அவமதித்திருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். அதை தமிழிசை எப்படி ஏற்றுக்கொள்கிறார், அந்த கட்சி எப்படி ஏற்றுக்கொள்கிறது, எதிர்வரும் நாட்களில் அதனுடைய விளைவுகளின் பாரதூரம் எங்கே போய் முடியும் என்று என்னாலே கணிக்க முடியவில்லை. ஆனாலும் ஒரு பொது வெளியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நடந்து கொள்ளது அருவருக்கத்தக்கது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய உயரத்திற்கு இது தகுந்த செயல் அல்ல. எதை சொல்ல வேண்டுமென்றாலும் சொல்லுவதற்கான வாய்ப்பு பல வடிவங்களில் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யுகத்தில் நாம் வாழுகிறோம். அவர் அங்கேயே அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி பொது வெளியில் தமிழிசை அவமதித்ததன் மூலம் அமித்ஷா ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இடையில் ஒரு மோதல் போக்கு ஓடிட்டு இருக்கிற சூழலில் இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததால தான் நாம் இந்த கேள்வி எழுப்புறோம் இல்லையா? இல்லை, அண்ணாமலை இதில் மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு நான் குறுக்க நிற்க விரும்பலை. ஒரு குழு மனப்பான்மை உட்பகையினால் அந்த கட்சி உருத்தெரியாமல் இன்றைக்கு அழிந்து கொண்டு வருகிறது. அந்த பகையை மேலும் வளர்ப்பதற்கு 2 தரப்பும் இன்றைக்கு முயற்சிக்கிறது. பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் 35 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் என்று தமிழிசை சொன்ன கருத்தை பிஜேபியில் மட்டுமல்ல, ஒரு அரசியல் பார்வையாளனாக அதை அங்கீகரிக்க முடியாது. அதே போல அதிமுகவில் இருக்கிற வேலுமணி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தால் நாம் வெற்றி பெற்றிருப்போம் என்று வேலுமணி சொன்னதும் ஏற்கத்தகுந்ததில்லை. ஒரு பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்தாலும் அது எண்ணெயும் நீரும் சேர்ந்த கூட்டணியாகத்தான் இருக்கும். அதிமுகவினுடைய தனித்துவம் அதுதான் அந்த கட்சிக்கு பலமாக இருந்திருக்கும். அதை காப்பாற்றுவதற்கு அதிமுகவில் யாருக்கும் அப்படி ஒரு சிந்தனை போக்கே இல்லை. இன்னைக்கு அதிமுக என்கிற கட்சி 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி. கலைஞர் அதிகாரத்தில் இருந்த பொற்காலத்தில் 184 இடங்களை பெற்று அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்த காலத்தில் திண்டுக்கல்லில் நடந்த இடைத்தேர்தலில் ஒரு சுயேட்சை சின்னம் இரட்டை இலையை வாங்கி கொண்டு வீசிய கையோடும் வெறும் கையோடும் மக்களை சந்தித்து இமாலய வெற்றியை அன்றைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெற்றார். அந்த 72க்கு பிறகு அதிமுக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சரிவை, சறுக்கலை, வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதற்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்க வேண்டும். உங்கள் பழைய நண்பர் டிடிவி தினகரன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறாரு, அதாவது பாஜக வளர்ந்துருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் பலரும் ஏற்க மறுக்கிறாங்க. மற்றவங்க விரும்பலைனா கூட அதுதான் உண்மை. ஆனால் பழனிசாமி அவரோட சேர்ந்து நிற்காம தனியாக நின்னதுனால தான் அங்கே வாக்கு சதவீதமே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறது. இல்லை, அதை எப்படி எடுத்துக்கிறது? டிடிவி தினகரன் ஒரு சங்கீதம் சொல்ல வேண்டாம்னு நினச்சா சொல்கிறேன். நான் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த குறைந்த நாட்களில் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்து முதல் பொதுக்கூட்டம் மேலூரில் நடக்குது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நான் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு மேலூருக்கு வர்றேன். மதுரையில் பப்பீஸுங்கிற ஹோட்டலில் தினகரன் தங்கியிருந்தார்.
அவருடைய உதவியாளர் என்று சொல்லுகிற ஒரு உருப்படாத ஜென்மம் என்கிட்ட தலைவரங்களை சந்திக்கணும்னு சொன்னார். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் வந்துட்டுருக்கேன்னு. நான் அந்த ஹோட்டலில் போய் அவரை சந்தித்தேன். ஒரு பதவி நீக்கம் செய்யப்பட்ட 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் மகாராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கிறார். என்னை பார்த்த உடனே இப்போ தான் வர்றீங்களா? ஆமான்னு சொன்னேன். இந்த பிஜேபியை விமர்சித்து பேசுகிறத விட்டுடுங்க. என்ன இன்னைக்கு சொல்கிறேன்னா, பிஜேபியெல்லாம் விமர்சித்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் அன்றைக்கி பிஜேபி விமர்சித்து பேசணுன்னே செய்திகளோடு வந்திருந்தேன். நான் எனக்கு மேடைக்கு போகவே விருப்பம் இல்லை. அதில் வேறு முகஞ்சொலிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு மேடையில் போய் உட்காந்துட்டு நான் வந்துட்டேன். இது அன்னைக்கு டிடிவி தினகரன் என்னிடத்தில் சொன்னது. அவரும் ஒரு சங்கீதம், அதிகாரத்தினுடைய நிழலில் ஒதுங்கி கொண்டு எதையாவது அனுபவிக்க துடிக்கின்ற பேர்வழி டிடிவி தினகரன். அதுமேலே அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறதுனால் அவரும் அதற்கு காரணம். ரைட். இவர் நினைத்திருந்தால் காப்பாற்றிருக்க முடியும். அதற்கான போராட்டத்தில் நானும் அண்ணன் புகழேந்தியும் ஒரு வகையில் தமிழ்நாடு முழுவதும் இயங்கினோம், தொண்டர்களை சந்தித்தோம், ஆதரவை திரட்டினோம். என்னுடைய பொது வாழ்வில் 86 இந்திய எதிர்ப்பு மகாநாட்டுக்கு பிறகு நான் பல முத்திரை பதித்த கூட்டங்களை, மாநாடுகளையும் பேசியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் நான் பேசிய கூட்டங்களெல்லாம் பிரமிக்கத்தகுந்த கூட்டங்களாக இருந்தது. சரி. அன்றைக்கு பேசப்படுகிற இடத்துல நான் இருந்தேன் என்பதை விட தினகரனை கொண்டு வச்சேன் நான். ஆனால் அதை காப்பாற்ற தெரியலை. அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு இவரும் ஒரு வகையில் காரணம். ரைட். நம்ம புரட்சி கவிதாசன் இதற்கான விளக்கத்தை கேட்கலாம். புரட்சி கவிதாசன், இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையா தமிழிசையா அப்படிங்கிற மோதல் ரொம்ப வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. அதனோட தாக்கம் தானா இன்னைக்கு வந்து அமித்ஷா நடந்துக்கிட்ட விதம் அப்படிங்கிறது? தயவு செய்து பாஜகவுடைய வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் இப்படி பல்வேறு கதை கட்டுரைகளை எழுதி இலவசமாக வெளியிட்டு வருகிறார்கள். அதில் ஒரு கதை கட்டுரை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கதைகள், உரையாடல்கள். குறிப்பாக அதிமுகவை பற்றி கருத்து சொல்வதற்கு நாங்கள் வந்து அந்த அடுத்த விட்டு எட்டி பார்க்குற தன்மை எங்களுக்கு கிடையாது. ஆனால் பேசுபொருளாக வந்ததுனால நான் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால் குறிப்பாக நம்முடைய 2 செய்தி. ஒன்று, நம்முடைய டிடிவி தினகரன் அவர்களை சகோதரர் அண்ணன் அவர்கள் அவர் ஒரு சங்கி என்று பெயர் கொடுத்தார். அதாவது தேசாபிமானமும் தேசப்பற்றும் இந்தியா முன்னேற்ற பாதையில் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் சங்கி என்ற பட்டம் வழங்கப்படும் என்றால், இந்தியாவில் அதுதான் யதார்த்தம் என்றால் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். காலம் கடந்து அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பாஜகவை பற்றிய புரிதல் ஏற்பட்டதுனால தான் அவர் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்றோம். அதற்கு தகுந்தாற் போல அவர் சிறப்பாக செயல்பட்டார். அந்த அடிப்படையில் தான் அதிமுகவுடைய சரிவை, அதிமுகவுடைய தூண்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் தூக்கி பிடிப்பதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் பக்கத்து கட்சியாக இருக்கக்கூடிய, அடுத்த வீடாக இருக்கக்கூடிய அண்ணன் சம்பத் அவர்கள் அதிமுகவை பற்றி ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்று. அடுத்து, தமிழிசை அம்மா அவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில் வைத்து அவர்களிடம் ஏதோ பேசினார், விரல்களை எல்லாம் காட்டினார் அப்படின்னு சொல்லி அது பொறுத்து ஒரு வளமான கற்பனையை எல்லோரும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், வாய் பேச முடியாதவர்களுக்கு மொழிபெயர்ப்புக்கு கருவி இருக்கிறது, காது கேட்க முடியாதவர்களுக்கு மொழிபெயர்ப்பதற்கு கருவி இருக்கிறது. இது மாதிரி விரல்களை பேசி காட்டி அவர்கள் இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதற்கு இவர்களிடம் ஏதேனும் கருவி இருக்கிறதா? அந்த கருவியை வைத்துத்தான் இவ்வாறு உரையாடல் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், உங்களுக்கு புரிந்த மொழியிலே சொல்கிறேன்.
எங்கு பார்த்தாலும் அண்ணா சிலையிலே அண்ணா ஓர்வர்களை காட்டி நிற்கிறார். அது என்ன எச்சரிக்கிறேன், தமிழர்களே எச்சரிக்கிறேன் என்ற அர்த்தமா, அல்லது யாரை எச்சரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? ஓர்வர்களை காட்டித்தான் அண்ணா நிற்கிறார். அண்ணாவுடைய சிலை என்றாலே ஓர்வர்களை காட்டுகிற அந்த சிலை தான். அது மாதிரி தான் அமித்ஷா அவர்களும் ஓர்வர்களை காட்டி நின்றார். அதனால நீங்க எச்சரிக்கையாக இருங்கம்மா. தமிழ்நாட்டில் வந்து சங்கி வளர்ந்து வருகிறது, பிஜேபி வளர்ந்து வருகிறது. இந்த வளர்ச்சியை பிடிக்க மாட்டாமல் அந்நியர்கள் அல்லது வேற்று கட்சியினர் மாற்று கட்சியினர் பல்வேறு சீண்டல்களை செய்வார்கள். நீங்கள் அதை பொறுத்து கவலைப்படாதீர்கள் என்று கையசைத்து அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஓர்வர்களை காட்டியிருக்கலாம். இப்படி கூட நாம எழுதுக்கலாம்ல. அதனால ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சார், புரட்சிகர வித்தியாசம், ஒரே ஒரு குறுக்கீடு. நீங்க சொல்றது போல அப்படி எந்த சம்பவமே நடக்கல, ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாருன்னா, இன்னைக்கு தமிழிசை வராங்க, அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சென்னைக்கு வராங்க, பத்திரிகையாளர்கள் இது தொடர்பாக அவர்கிட்ட கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே நடக்கலைங்க, நீங்க ஏங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை ஒரே ஒரு வரியில் அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது, யாரும் இதை பத்தி பேசியிருக்கவே மாட்டோம், இன்னைக்கு நாம இதை பத்தி விவாதிச்சிருக்கவே மாட்டோம். அப்படி இல்லாம தமிழிசை இப்படி கூப்பிட்டு கிளம்புறாங்க பாத்தீங்களா, அதான் அந்த காட்சியை பாருங்க வீடியோல, அதுதான் சர்ச்சையை கிளப்பியிருக்குது. இல்ல இல்ல நான் பார்த்துட்டேன், இப்ப நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தான் வாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் நேற்றைய தினம் கோவை விமான நிலையத்தில் டெல்லியிலிருந்து இறங்கி வருகிற பொழுது கோவை விமான நிலையத்திலிருந்து அழுத்தம் திருத்தமாக பேட்டி கொடுத்தார். இதே மாதிரி தான் வாகனத்தில் ஏறினார். எல்லாரும் செய்தியாளர்களும் எப்போதும் வழக்கமாக விமான நிலையத்தில் பேட்டி கவர் பண்ணுறதுக்காண்டி போய் மொய்க்கிறாங்க. இனிமேல் அண்ணா தலைமை வந்துட்டு மாற்று முடிவுகளை எடுத்திருக்கிறது. இனிமேல் விமான நிலைய பேட்டி எல்லாம் கிடையாது. இனிமேல் ஒரு நாளைக்கு முன்பேயே கட்சி அலுவலகத்தில் வைத்து தலைவர்கள் பேட்டி கொடுப்பார்கள். யார் பேட்டி கொடுப்பார், என்ன பேட்டி கொடுப்பார், எத்தனை மணிக்கு பேட்டி கொடுப்பார், எந்த இடத்திலே பேட்டி கொடுப்பார் என்பதெல்லாம் முன்பே திட்டமிட்டு நடைபெறும் அப்படின்னு கட்சி முடிவெடுத்திருக்குது அப்படின்னு நேற்று சொன்னார். இதுல என்ன தப்பு? அப்ப மாநில தலைவரோட வெளிப்பாடு தான் நீங்க தமிழிசை பேசாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படியா? அப்படி எடுத்துக்கவா? ஆமா ஐயனா, தலைமையுடைய அதான் ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின்டு கேடருங்க. அவங்க ஒரு மாநில தலைவரா இருந்தவங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய பண்பாடு தெரியும். அதனால தலைவர் வந்து எத்தனை வயது அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேக்குறாரு. இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானா நேயர்களுக்கு ஒரு சந்தேகம். அதே போல நம்ம சம்பந்தனுக்கு ஒரு சந்தேகம். அப்படிங்கிற சொல்லுங்க. இந்த ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னெழுப்புறாரு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் மாநில தலைவரா அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் இருக்காரு. நம்ம மத்தவங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துறேன், உங்ககிட்ட வந்துறேன், திரும்ப வரேன், நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. வந்துறேன் பேசலாம் சார். தமிழ்மணி சார், நீங்க எப்படி சார் பாத்தீங்க அந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? சார் நான் ரொம்ப சாதாரணமான ஆள் சார். தலைவர்கிட்டலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. இந்த மாதிரி சாதாரண ஆள்கிட்ட தொலைச்சிருவேன்னு தான் நான் எடுத்துக்குவேன். இப்படி ஒருத்தர் யார் இப்படி கை காமிச்சு ஒரு பொது வெளியில் இப்படி ஆட்டினாலும் தொலைச்சிருவேன். இதுதான் என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுகிற பார்வை. நான் கேள்விப்பட்டவரை திரு அமித்ஷா 10 ஆண்டுகளாகவாவது குறைந்தது இது போன்ற தொழில்தான் பேசுகிறார். இப்போது கேமராவில் பட்டுவிட்டது, அது வேறு. அவருடைய இயல்பான குணம் என்பதே சிரித்த அன்போடு பேசுவது என்பது எப்போதாவது நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்படி துரைத்து விடுவேன், ஒழித்து விடுவேன் காலை, இப்படித்தான் அவர் பேசுகிறார் என்று அதிகாரிகளையும் அப்படித்தான் பேசுகிறார், கவர்னர்களையும் அப்படித்தான் பேசுகிறார். நான் கடந்த வாரம் கூட என்னுடைய யூடியூபில் சொல்லியிருந்தேன் இதே கருத்தை. இந்த நிகழ்ச்சி பார்ப்பதற்கு முன்னாலேயே அந்த மந்திரி வந்துட்டாரடா, ஹேஸ் தட் ஃபெலோ கம் என்று தான் கேட்கிறார். யாரோ ஒரு எந்த கட்சி என்பது முக்கியமல்ல. எனவே இது தமிழ்நாட்டு பாஜகவை மிக நிச்சயமாக 2ஆக பிரித்துவிடும். அரசல் புரசலாக வெளியே கொஞ்சம் அப்படி இப்படி கசிந்து கொண்டிருந்த தகவல்கள் இப்போது இதன் காரணமாக ஒரு அணி அண்ணாமலை அவர்களையும் இன்னொரு அணி இவர்களையும் ஆதரிக்க துகுந்துவிடும்.
இது மிக அதிகமாகுமே தவிர, ஒருவேளை இந்த மிரட்டலுக்கு பயந்து சகோதரி தமிழிசை கட்சியை விட்டு விலகிக் கொள்ளுக என்று சொல்லிவிடுவாரானால் அது வேறு பிரச்சனை, எனக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் கஷ்டமான முடிவுகளை இஷ்டப்பட்டு எடுக்கிறவர், அவர் வார்த்தை. எனவே ஒருவேளை அப்படி வேண்டாம், நமக்கு அரசியல் 1.5 கவர்னராக இருந்து விட்டோம், இப்போது கூட போய் பார்த்தோம், நமக்கு ஒன்றும் மந்திரி பதவி கிடைக்கவில்லை, வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டால் அது வேறு. இல்லாவிட்டால் அவருக்கென்று ஒரு தனி பலமாக உருவாகும். பாஜக 2 அணிகள் உட்பூசல் பெரிதாக வெடிக்கும். பாஜக உட்பூசல் ஒரு பக்கம் இருக்கிற நேரத்தில் இந்த பக்கம் அதிமுகவை பற்றி பேசின பேச்சை அதை எப்படி பார்க்குறீங்க? டிடிவி தினகரன் பேசினதை. சார், டிடிவி பேச்சை கேட்டேன் சார். ஒரு 4 விஷயம் சொன்னார். ஒன்று, அதிமுக டிஎம்கேனுடைய பி டீமாக செயல்பட்டுச்சு. ஒன்று, மற்றவங்கெல்லாம் படம் கொடுத்தாங்க, நாங்கள் படம் கொடுக்கல, அதனால தான் நாங்கள் தோற்று போயிட்டோம். சுயநலவாதிகள் கையில், அதாவது அவர் பேரையும் சொல்கிறார், பழனிசாமி கையில் இது மாட்டு. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இவர் இந்த பி டீமாங்கிறது அதிமுகவும் டிஎம்கேயும் தான் பதில் சொல்லணும். என் கண்ணுக்கு அப்படி படலை. டிஎம்கேக்கு பி டீம் தேவையும் படலை தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலவையில். அது பழனிசாமி செய்த மாதிரியே எனக்கு தெரியலை. ஆனால் அந்த கட்சி தான் சொல்ல வேண்டும். ஒன்று, இவர் சொன்னார் அவங்களாம் பணம் கொடுத்தாங்க, ஓட்டு வாங்கினாங்க, நான் பணம் கொடுக்கலன்ட்டு. ஒரு ரூபா நோட்டில் இந்திய ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போடுவார். இதுதான் நடைமுறை, சட்டம் நடைமுறை. அதை தாண்டி ரூபா நோட்டில் 20 ரூபாய் நோட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தவர் சகோதரர் தினகரன் மட்டும்தான். எல்லோருக்கும் தெரியும். இது மறைக்கப்பட்ட ஒரு மூடு பொருளான விஷயம் அல்ல. இந்தியாவிலேயே ஒன்று. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த தேர்தலில் பணம் கொடுத்தார்கள், எனக்கு தெரியாது, மறுக்க நான் அதிமுக மறுக்க வேண்டும். நான் பார்க்கவில்லை, எனவே கொடுத்தார்கள் என்று அவர் பார்த்திருந்து அவர் சொன்னால் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும். நான் பார்க்கவில்லை, நான் எந்த நிலையெடுப்பாடு எடுக்க விரும்பவில்லை. எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன். பஞ்சாயத்து எலெக்ஷன், முனிசிபாலிட்டி எலெக்ஷன், கார்பரேஷன் எலெக்ஷன், எம்எல்ஏ எம்பி இதிலெல்லாம் பணம் கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன செய்தார்? தேர்தல் கமிஷனுக்கு பணம் கொடுத்தார்னு ஜெயிலில் இருந்து கழுதி நிட்டு ஜாமீனில் இருக்கிறவர். இவர் பணம் கொடுத்ததை பற்றி பேசலாமா? ஒருவேளை அவர்கள் யாராவது கொடுத்திருந்தால் கூட யாருக்கு? வாக்காளருக்கு இருக்கலாம், எனக்கு தெரியாது. இவர் யார்கிட்ட கொடுத்தாரு? சின்ன வேணும்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு பணம் கொடுத்தவர். எனவே இவருக்கு அதெல்லாம் பேசக்கூடிய அருகதை இல்லை. ஏதோ 10 தோல்வி பழனிசாமி. ஒருங்கிணைந்த அதிமுக இதெல்லாம் சாத்தியமா சார்? எனக்கு தெரிந்தவரை திரு பன்னீர்செல்வமோ மற்றவர்களோ எந்த பதவியும் வேண்டாம், நாங்கள் செய்தது நடந்து போய்விட்டது, கட்சியில் இருக்கும். ஏன்னா பழனிசாமியும் ஒரு தகவலை சொன்னால் தான் இது உங்களுக்கு ஏன்னு சொல்கிறேன்னு புரியும். திரு பழனிசாமியும் திரு தினகரனும் திரு அண்ணாமலையாலும் பாஜகவாலும் பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டார்கள். என்ன தெரியுமா? அவரே சொன்னார், பழனிசாமி ஜெயிக்க மாட்டார், தோற்றுருவார் அதிமுக. அண்டர்ஸ்டாண்டபிள். அது ஒன்றும் நானே பல இடங்கள் அது சொல்லியிருக்கிறேன். 4ஆம் தேதி இரவு ஜூன் அதிமுக டிடிவி கைக்கு வந்துடும். நான் இங்கேயே பலமுறை கேட்டது, புரியலையப்பா அப்படின்னு. அது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணால் என் காதில் என்ன எனக்கு கிடைத்த தகவல் நான் நம்புகிறேன். என்னென்னா, அவரை கேட்டாங்க பன்னீர்செல்வத்தை, ரிப்போர்ட்டர், ஜெயிச்சிருவீங்களா? நிச்சயமாக ஜெயிச்சிருவேன். மத்திய மந்திரி ஆவீங்களா? இறைவன் முடிவு பண்ணணும். ஆக என்ன சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட? நீ ஜெயிச்சிருவேன், உன்னை மந்திரியாக போடுவாங்க, நீ இண்டிபெண்ட்டாக ஜெயிச்சு பலாப்பழத்தோட மந்திரியான பிறகு அதிமுகன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எம்பி பதவி போயிடும், ஷெட்யூல் 10ல் மாட்டிக்குவேன், அதோட மத்திய மந்திரி பதவியோடு இருந்துரு, நீ கட்சியை கொண்டு போய் நாங்கள் டிடிவியில் ஒப்படைச்சிடுறோம், டிடிவி கட்சியை பார்த்துக்குவார், பழனிசாமியை பழிவாங்க எளிதாக இருக்கும். அதனால்தான் ஒரே ஒரு வார்த்தை சத்தியம் பண்ணுற, சேலஞ்சு பண்ணுற, எவனாவது சொல்லட்டும், பன்னீர்செல்வம்
எப்படிடா நான் ஒருங்கிணைப்பான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள எப்படிடா கட்சியை கொண்டு அவர்கிட்ட கொடுப்பீங்க? பேசியது யார்? அண்ணாமலை. ஒரே ஒரு அவர் சார்பாக ஒரு 3-4 பேர் வந்து டிவி வளர்றாங்கல்ல, யாராவது கேட்டாங்களா? எப்படிடா உன் கூட இருக்கார் பழனிசாமி, இப்போ பன்னீர்செல்வம், அவர் இன்னும் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சரி, தப்பெல்லாம் வேற. எப்படி ஒன்றை நம்பி வந்தவரை நீ ஒதுக்கிட்டு எதுக்கு கட்சியை கொண்டு போய் டிடிவி கிட்ட கொடுப்படி கேட்டாங்களா யாராவது? ஏன்னா இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கா. இவர் ஜெயிச்சு இண்டிபெண்டாக போய் திருப்பி அதிமுகவை கிளைம் பண்ணால் எம்பி பதவி போயிடும், நீ மந்திரி ஆக போகிற. அவருக்கு ஒரு கனவு இருந்திருக்கு. யாருக்கு? அதனால தான் நான் ஏங்க மந்திரி ஆகிறேன்னு பதில் சொல்லலை. அவர் இறைவன் தீர்மானிக்க வேண்டும். அதனால் அவருக்கு அது அந்த ஆசையை உண்டாக்கி மனதில் பதிய வைத்து அதை தூண்டிவிட்டு கட்சி கிடைக்கிட்டு அதிமுக கட்சியா உனக்கு எதுக்கு மத்திய மந்திரி, அவர் அதை இறைவன் தீர்மானிக்க வேண்டும். இறைவன் வேறு மாதிரி தீர்மானித்து விட்டார். டிடிவிக்கு இதையெல்லாம் பேசக்கூடிய தகுதி இல்லை. அவர் சொல்லியிருக்க வேண்டும். அண்ணன் பழனிசாமி தானே, இப்போ பன்னீர்செல்வம் தானே கட்சி இவருக்கு சொல்கிறாங்க, நான் ஒரு சீட்டு கேட்டால் நான் 2 கொடுத்தீங்க, வேணான்னு சொன்ன கொடுத்தாங்க. ஏன்னா உண்டு கட்சியை கொண்டு போய் கொடுக்குறாங்க அவர்கிட்ட. ஆரம்பம் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற மாதிரி கொடுத்து அவர் அப்போ தான் பழனிசாமி தட்டி உட்கார வைக்கலாம்னு அது தோற்று போய் விட்டது. ரைட்டு. புகழேந்தி சார்ட்டி கேட்டுருவோம். புகழேந்தி சார், இந்த ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ வந்து 2 விஷயமா பார்க்கணும். இங்கே வந்து அதிமுக பிளவுபட்டு கிடக்குது, அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் உங்கள் குழு. இதை வந்து 2ஆக இருக்குது. நான் 2ஆக பார்க்குறேன்னா, பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அதிமுகங்கிறது ஒரு பக்கமும், பாஜகவை எதிர்க்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிறது இன்னொரு பக்கமும். இந்த ஒருங்கிணைப்பு குழு என்ன பண்ண போகுது? யாரை சேர்க்க போகுது? முதல்ல குட் ஈவினிங் டு சன் நியூஸ். திருவேங்கடம் சார், திடீர்னு டாக்டர் தமிழிசை மேட்டர்லேருந்து ஜம்ப் ஆனீங்க. அது இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு கேட்டீங்க சார். என்னென்னா, ரொம்ப காலமாக நான் வந்து உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ அண்ணன் சம்பத் சொன்னார், அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களோடு பயணம் செய்தவன். அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், கூட இருந்த நேரம் அது. ஆகவே அவர் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்பது வேறு, ஆனால் பேசியதெல்லாம் உண்மை என்பதற்கு நான் தான் சாட்சி. உடன் இருந்தவன் நான். போராடினோம், தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தோம். உங்களுக்கு தெரியும், படாத அவஸ்தை. இவ்வளவு இன்னல்கள் இடர்பாடுகள் இல்லை. என்னுடைய வாழ்நாளில் அவர் அழைத்து வந்து உள்ளே விட்டவனும் நான் தான். இதெல்லாம் நடந்துச்சு, விடுங்க, அது இருக்கட்டும். இப்போது இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படிங்கிறது நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? நீங்கள் போய் ஒருங்கிணைப்பு குழுலாம் சேர்த்து நீங்களும் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமிலாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறீங்க. சார், தமிழ்நாடு பூரா ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, திருவேங்கடம் 4 நாள் ஆச்சு சாப்பிட்டேன்றார். இன்னொருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, அடறார், தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் இப்படி ஆகிப்போச்சிங்களே, என்னங்க பண்ணுறதுன்னு. உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், ஷாக் ஆகிடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புருக்லின் ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு குறுக்கீடு. கட்சி இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் முன்வைக்கிறாரு. அவர் கை நீட்டி காட்டுறது எடப்பாடி பழனிசாமியை. ஒருங்கிணைப்பு குழு யாரை நோக்கி கை நீட்டி காட்டுது? இல்லை ஒரு நிமிஷம் வந்துட்டு அதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது அது வந்துடும். அப்போ புருக்லின் ஹாஸ்பிட்டலில் தலைவர் இருக்கும்போது உலகத்திலேயே ஒரு தலைவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மூச்சு பேச்சு இருக்கான்னு தெரியாது, அந்த நிலைமையில் அவர் அங்கே இருந்த பொழுது கையெழுத்தை வாங்க அதிகாரி சென்று அங்கிருந்தவங்க ஆத்தரைஸ் பண்ணி நோட்டரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்து அதை தேர்தல் அதிகாரி ஒப்புக்கொண்டு தேர்தலில் நின்று ஆண்டிப்பட்டி மக்கள் அமோக வெற்றியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெற செய்து அவ்வளோ பெரிய சரித்திர சாதனையை செய்தார்கள். அந்த ஆண்டிப்பட்டி அதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் வெற்றி பெற செய்தது திருவேங்கடம். இன்றைக்கி சன் நியூஸுக்கு பதிவு பண்ணுறேன். போலிங் ஸ்டேஷன் நம்பர் 28 வெறும் 8 ஓட்டு, போலிங் ஸ்டேஷன் 184 வெறும் 9 ஓட்டு, போலிங் ஸ்டேஷன் 224 3 ஓட்டு, 230 2 ஓட்டு, 308 2 ஓட்டு, 309 1 ஓட்டு, பெரிய குளத்தில் 13 7 ஓட்டு, அப்புறமா போடி நாயக்கனூரில் 3 8 ஓட்டு, 4 5 ஓட்டு, 5 6 ஓட்டு, இவ்வளோ மோசமா போனதுக்கு கட்சி வந்து இப்படி வந்து இவ்வளோ மோசமா போனதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி புகழேந்தி கை நீட்டி காட்டுறது யாரை நோக்கி? சார், ஒரு நிமிஷம். இப்போது நான் என்ன முடிவுக்கு வந்தேன், இதே இடத்துல உட்காந்தேன், தமிழ்மணி சார் கூட இருப்பார், 2 பேரும் நாங்கள் இங்கே காரசாரமாக விவாதம் பண்ணிக்குவோம். அந்த நிலைப்பாட்டிலிருந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
இனி இங்கே திட்டியும் வசைபாடியும் பீடிகையும் சாடியையும் சொல்லியும் இங்கே ஒன்றும் நடக்கப் போவதில்லை. கடைசியாவது ஏதாவது பண்ணி எல்லாரையும் ஒன்றிணைத்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக திராவிட இயக்க அந்த வரலாற்றில் திராவிடன் ஐடியாலஜியில் கொண்டு வந்து அந்த புள்ளியில் நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தராக கான்டாக்ட் பண்ணி போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், நியூஸ் சன்னில் தான் வந்து நிற்கிறேன். 2 கோடி உறுப்பினர்கள் கொண்ட இயக்கம் 60 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு ஓட்டு வாங்குதுன்னா முகவர்கள் வந்து அந்த பூத்தில் 15 பேர் 20 பேர் இருந்திருப்பாங்க. இல்லை புகழேந்தி சார், அதுதான் சார் நான் கேட்க வரேன். நீங்கள் சொல்கிற இந்த வாக்கு சதவீதம் அப்படியே குறைஞ்சி நீங்கள் சொல்கிற அந்த சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் யாருன்னு கையை நீட்டி காட்டுறீங்க, அதுதான் என் கேள்வி. இல்லை 7 இடத்துல டெபாசிட்டும் போயிடுச்சு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கும் சேர்த்து சொல்லுங்கள் யார் இதுக்கு காரணம். இப்போ அந்த இல்லை நீங்கள் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எங்கேயாவது ஒரு தகராறு மறுபடியும் ஒண்ணுதான் சார், பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா வந்திருக்காதா அப்படின்னு அதை சொல்லுங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி காரணம் சொல்லுங்க, இல்ல ஓபிஎஸ் தனியா கழட்டி விட்டதான் காரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னுடைய நண்பர் புரட்சி கவிதாசன் அவர்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும் அவர்கள் அன்போடு நான் சொல்லிக்கிறேன். அவர் எனக்கு ஒன்றும் இல்லை. அவர் எப்படி சொன்னாரோ இன்னொரு கட்சியில் தலையீடு, அதே மாதிரி நான் தலையிட விரும்பலை. ஆனால் இந்த கட்சி தேர்தலுக்கு பின்னால் இவர் கைக்கு போய்விடும். எப்படி சார் பாஜக விஷயத்துல தலையிட சொல்லல, அதிமுகவுல யாரு சிக்கலுக்கு காரணம் தான் கேட்கிறேன் நானு. சார் இப்போ அந்த ஆராய்ச்சிக்கே நான் போக முடியாத நிலையில் எல்லாத்தையும் சேர்க்கணும். அண்ணன் சம்பத் பேசலாம், தமிழ்மணி பேசலாம், எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க, அவசரப்படாது. நான் என்ன சொன்னேன், 2 டாப்பிக்கில் போயிட்டு இருந்தீங்க. ஒன்று இதில் வெற்றி பெற்று விடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன் சன் நியூஸ்க்கு, நான் திராவிட இயக்கங்கள் பரிணாம வளர்ச்சியில் வந்தவன். ஆகவே எனக்கு வந்து தந்தை பெரியார் பெயர் வைத்தால் வளர்ந்தவன். இன்னொரு தேசிய பாஜக இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கணும்ங்கறத உங்களோட நோக்கமா எடுத்துக்கிறேன். தனியரசு வெயிட் பண்றாரு, அவரோட கருத்து கேட்டதுல நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரமா காத்திருக்காரு. தனியரசு சார் 2 விஷயத்துக்கு நீங்க சேர்த்து சொல்லுங்க சார். இதை எப்படி பாக்குறீங்க? தமிழிசை விவகாரத்துல உங்களோட பார்வை என்ன? இந்த பக்கம் இந்த அதிமுக விவகாரத்துல உங்க பார்வை என்ன சார்? இல்ல நான் தமிழ் நான் திருவேங்கடம் ஒரே செகண்ட் தனியரசோட கருத்தை கேட்டு திரும்ப உங்ககிட்ட தான் புகழேந்தி வந்துடுறேன். ரொம்ப நேரமா காத்திருக்காரு. ஐயா இப்போ வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலில் தோற்றுப்போன இயக்கங்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குள் அது மாதிரி உள்முரண், அப்போ தமிழிசை அக்கா ஒரு அணியாகவும் அண்ணாமலையினுடைய நிலைப்பாடு ஒரு அணியாகவும் செயல்படுறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது இன்று அமித்ஷா உள்துறை அமைச்சர் நம்முடைய அக்கா தமிழிசையை அழைத்து எச்சரிக்கை செய்து இதுபோன்று கட்சிக்குள் உள்கட்சி விவகாரங்களை ஊடகங்களில் சந்தித்து குறிப்பாக மாநில தலைவர் குறித்து நீங்கள் வந்து இப்படி பேசியது தவறானது, பிழையானது, இனி இது மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்னு எச்சரித்ததில் 100 விழுக்காடு அதுதான் உண்மை. அதனால தான் இப்போ நீங்கள் அண்ணாமலையும் பேட்டி தரல, தமிழிசை அக்காவும் பேட்டி தரல, தப்பிச்சு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இனி தமிழிசை அக்காவுக்கு ஆளுநர் பதவி மறுபடியும் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ வரலங்கிறத இப்போ நம்ம அமித்ஷாவோட அந்த உடல் மொழியிலிருந்து, அந்த எச்சரிக்கையிலிருந்து, அந்த செயல்பாட்டிலிருந்து பார்த்துட்டோம். அது ஒரு பக்கம் நீங்கள் ஒரு 2 முறை ஆளுநராக இருந்து ஒரு பெரிய காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்த ஐயா குமரியானந்தன் ஐயாவினுடைய அன்பு மகள், ஒரு மருத்துவர், ஒரு மூத்த பெண்மணி, நீண்டகாலம் இந்த கட்சிக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவரை ஒரு பெண்மணி, அப்புறம் கட்சியினுடைய நீண்டகால மூத்த உறுப்பினர், அண்ணாமலையை விட 100 விழுக்காடு உயர்ந்த இடத்திலிருந்து கட்சியை வழிநடத்திய மருத்துவர் அக்கா தமிழிசையை அமித்ஷா மட்டும் அப்படி நடந்துக்கல. அமித்ஷாவோட இப்போ நம்ம எல்லோரும் சொன்னாங்க, அமித்ஷா நீங்கள் ஒரு எப்படி இருப்பாருன்னு பாருங்கள், அதில் ஒரு கால் மேலே கால் போட்டு ஒரு பெரிய ஜமீனை போல் பெரிய ஒரு குறுநிலை மன்னர் போல் அல்லது தான் இருக்கார். அப்போ தமிழிசைக்காக போகிறவங்கள அவங்க வணக்கம் வச்சுக்கிட்டே போகிறாங்க. அவங்கள அழைத்து கடுமையாக அவர் வந்து ஒரு அந்த கோபத்தில் எச்சரிக்கையாக பார்க்குறோம். கூட சாட்சிக்கு இப்போ ஆள் இல்லாமல் இல்லை. ஏன் தமிழிசைக்கா இல்லை அப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்ல முடியாது. வெங்கைய நாயுடையா ரொம்ப அதை உன்னிப்பாக கவனமாக பார்க்குறாரு. அதே மாதிரி பக்கத்தில் நட்டாவும் அதை பார்க்குறாங்க. அப்போ சாட்சிகளோட தான்
தமிழிசைக்கிட்ட அவங்க வந்து அமித்ஷா கடுமையாக எச்சரிக்கை பண்ணுறார். அதே மாதிரி அமித்ஷாவோ மோடியோ அண்ணாமலையை அவ்வளவு இலகுவாக யாராலும் வீழ்த்திவிட அல்லது தாழ்த்திவிட முடியாத அளவிற்கு அமித்ஷா மோடியினுடைய அரவணைப்பில் பாதுகாப்பில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதான் அண்ணாமலை. அதனால் நீங்கள் தமிழிசைக்காவெல்லாம் வந்து நீங்கள் அண்ணாமலையோட மோதி எல்லாம் அப்படி கட்டாயமாக அரசியல் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது, இந்தியாவில் பண்ண முடியாது. இனிமேல் தமிழிசைக்காவுக்கு இனி தமிழ்நாட்டில் அரசு பொறுப்பும் இல்லை, கட்சியிலையும் பெரிய முக்கியத்துவம் இந்த அணி இருக்க வரைக்கும், அதாவது அண்ணாமலை அமித்ஷா மோடி அணி இருக்கிற வரைக்கும் பெரிய வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம இப்போ உறுதிப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் அந்த அளவில் தனியரசனுடைய பார்வை, இதுதான் நிதர்சனமான உண்மை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, அதில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவியினுடைய இந்த கருத்து, அது ஏற்கனவே நீண்ட காலம் நம்ம சென்றாமையா சொன்ன மாதிரி அவர் வந்து நீண்ட காலமாக அதிமுக ஒன்றுபட வேண்டும், தொண்டர்கள் தலைமையை முடிவு செய்ய வேண்டும். அதுவரை இந்த 9வது தோல்வி, அவர் 10 தோல்விங்கிறார். 10 தோல்வியில் உச்சத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஜென்ராமையா கூட ஒரு வகையில் அவருடைய பார்வையில் எடப்பாடி ஐயா கட்சியை ஒரு நெருக்கடியிலிருந்து பாதுகாத்ததை போல தான் நான் கருதுறேன்னு ஐயா சொன்னாங்க. பரவாயில்ல, ஓரளவு பாதுகாத்திருக்காரு ஒரு மண்டலத்தில். இன்னும் நீங்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டங்களில் இப்போ வைப்பு தொகையை டெபாசிட்டை இழந்து 3வது இடத்திற்கும் 4வது இடத்திற்கும் அதிமுக இரட்டை இலை சின்னம் சென்றிருப்பது என்பது வரலாற்றில் இதுவரை எப்பொழுதும் காண முடியாத வீழ்ச்சி. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி, ஒரு தாழ்விலிருந்து அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கு எடப்பாடியால் சாத்தியமில்லை, முடியாதுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம். ஆனாலும் எடப்பாடி இப்பொழுது வரைக்கும் இந்த தோல்விக்கு பிறகு கூட, நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட எடப்பாடி மனம் மாறி இருக்கிறாரா அல்லது அணுகுமுறையில் மாற்றம் இருக்கிறான்னு பார்த்தா இல்லை. அல்லது எடப்பாடி தோற்று போய் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மிக மிக சொற்பமான வாக்குகளை பெற்று தோற்ற பிறகும் கூட அங்கிருக்கிற ஒன்றிய செயலாளரையோ மாவட்ட செயலாளரையோ நிர்வாகிகளையோ அல்லது பொறுப்பாளர்களை அழைத்து அவர் விவாதிக்கவோ கண்டிக்கவோ அல்லது பதவியை மாற்றவோ முடியாது. ஏனென்று கேட்டால் எடப்பாடி தன்னுடைய சேலத்திலேயே தன்னுடைய நாடாளுமன்ற மாவட்டத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினரையே வெற்றி பெற முடியாதனால எடப்பாடியால் வேலுமணியை கூப்பிட்டு நீ ஏன் 3வது இடத்துக்கு போன கோயம்புத்தூர்லேன்னு கேட்க முடியாது. தங்கமணி என்ன கூப்பிட்டு நீ ஏன் 2வது இடத்துக்கு போனேன்னு கேட்க முடியல. தளவாய் சுந்தரத்தை கூப்பிட்டு கன்னியாகுமரியில் ஏயா இப்படி 3வது 4வது இடத்துக்கு போனீங்கன்னு கேட்க முடியாது. தூத்துக்குடியில் அதுதான் நிலைமை, தேனியில் அதுதான் நிலைமை. அப்போ எடப்பாடியுடைய அணியும் வலிமை பெற வேண்டும் என்றால், இப்போ நம்ம புகழேந்தன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னென்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும். அதில் சின்னமாக இப்போ டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி அமர்ந்து பேசினால் 1 மணி நேரத்தில் பதவியை பகிர்ந்து கொண்டு ஒன்றுபட்ட அதிமுக திமுகவையும் எதிர்த்து பாஜகவையும் எதிர்த்து ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து வருகிற 2026 ஆட்சியை கைப்பற்ற தலைமை இல்லை அப்படிங்கிறத நீங்க திரும்ப அந்த விஷயத்துக்குள்ள தான் எல்லாம் வரீங்க. இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி வச்சிருந்தோம், என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து விவாதிக்கலாம். ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழா மேடையிலேயே முன்னாள் ஆளுநர் தமிழிசையை வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்திருப்பது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்திருந்தோம். நாகரிகமற்ற செயல்பாடு அப்படின்னு சொல்லி 73% பேரும், உட்கட்சி மோதலை தடுக்க அப்படின்னு சொல்லி 10% பேரும், இது பாஜகவுடைய அணுகுமுறை இதுதான் அப்படின்னு சொல்லி 17% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு நாகரிகமற்ற செயல்பாடு அப்படின்னு சொல்லி தான் 73% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. நான் நிறைவு பார்வையாக அடுத்து வந்து ஜென்ராம் சார்ட்ட கேட்கணும். இப்போ வந்து அதிமுக இவ்வளோ மோசமாக போனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி 2 விதமான கருத்துக்களை மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்குறது அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்கிறது போல், அதாவது வந்து பாஜகவோட கூட்டணி சேராமல் இருந்தது அந்த வீழ்ச்சிக்கான காரணமா, இல்லை இவங்க வந்து ஒன்றிணையாமல் இருந்தது அப்படிங்கிறது அந்த வீழ்ச்சிக்கான காரணமா? நான் உங்களுடைய சொல்லாடலில் இருந்து மாறுபடுகிறேன். அதிமுக வீழ்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு ஒரே ஒரு 2024 மக்களவைத் தேர்தலை முடியாது அப்படி தோல்விக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா அது அவங்க கூட்டணி வலிமையாக இல்லாமல் தனியாக நின்றது தான் காரணம். மற்ற 2 பிரச்சனைகளும் காரணமாக எனக்கு தெரியல, நான் அப்படி நினைக்கல. 1980 2 இடங்கள் தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் மக்களவை தேர்தலில். 2004 ஜெயலலிதா ஓரிடம் கூட வெற்றி பெறல. அவர்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற சலுகைகளை நண்பர்கள் வந்து எடப்பாடிக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது அவர்களுடைய கட்சி விவகாரம். ஏற்கனவே எல்லாரும் கட்சிக்குள்ள தீவிரமாக பணியாற்றியவர்கள்.
நான் வெளியில இருந்து கட்சியை பார்க்குறவன், வெறும் பத்திரிகையாளன். அதனால உள்ளுக்குள்ள அவர்களுக்கு இருக்கக்கூடிய கோபதாபங்கள்லாம் எனக்கு தெரியாது. அது நம்மோடு அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்படி இருக்கும்போது தேர்தல் முடிவுகள், மக்களுடைய பார்வை, இந்த அடிப்படையில் மட்டும்தான் நம்ம பேச முடியும். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சி வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு நான் நினைக்கல. முக்கியமானது இதற்கு பெயர் எதிர்காலத்திலையும் வீழ்ச்சி அடையாமல் இருக்குங்கிற அர்த்தத்தில் இல்லை. அது தேர்தல் தோல்வியில் வச்சு மட்டும் சொல்ல முடியாது. இனி வரும் நாட்களில் விசாரணை அமைப்புகள் மூலமாக முன்னாள் அமைச்சர்கள், எடப்பாடி கூட இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏதேனும் நெருக்கடி வந்தால், அல்லது எடப்பாடி பழனிசாமி மீதே இருக்கக்கூடிய வழக்குகளில் ஏதேனும் விசாரணைகளில் ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தால், அது கட்சிக்கு ஏற்படுத்துகின்ற சேதம் அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு, அது அரசியல் களத்தில் எதிரொலிக்கக்கூடியது போன்ற பல்வேறு விஷயங்களும் உள்ளடக்கியதாக எது வேண்டுமானாலும் நிகழலாம். ஆனால் இந்த தேர்தலில் எடப்பாடியை கார்னர் பண்ணணும் என்பதற்காகவே ஒரு டிசைன் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டது தான். ரிசல்ட் வந்த உடனே இதெல்லாம் நடக்குங்கிறது எதிர்பார்த்தது தான். தமிழ்நாடு அரசியல் களத்தில் முதலிடத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணியும், இரண்டாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் தான் இருக்கு. அந்த அதிமுகவை வலுப்படுத்துவதற்கு நண்பர் புகழேந்தி, நண்பர் நாஞ்சில் சம்பத் அதுக்குள்ளே போகலை, மன்னிக்கணும் அவர் பெயரை சொன்னதுக்கு. பழைய முயற்சியில் தான் சேர்ந்து இருந்தார். நண்பர் புகழேந்தி, தனியரசு போன்ற எல்லாருமே அதுக்கு முயற்சி செய்கிறாங்களான்னு பார்க்கலாம். கேசிபி எல்லாரும் முயற்சி செய்கிறாங்க, ரைட்டு, ஓகே. அது என்ன விளைவுகளை கொடுக்குதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு டிசைன் இது. அந்த டிசைனில் எல்லோரும் ஒவ்வொரு விதமான பங்காற்றுகிறார்கள் அப்படிங்கிறதை பரிசீலிக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் அதை கேட்கலாம். அவர் மிக முக்கியமான ஒரு பார்வையை முன் வச்சிருக்காரு. எல்லாருமே எடப்பாடியை நோக்கி டார்கெட் எடப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு டார்கெட்டில் போயிட்டு இருக்கா எல்லாமே. இல்லை, எடப்பாடிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இந்த ஒரு குரல் வருதுன்னா ஜென்ராம் அவர்களிடம் தான் வருது. எடப்பாடி தலைமை ஏற்றதற்கு பிறகு அதிமுக எல்லா களத்திலும் காயம்பட்டு கீழே விழுந்து கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு வேலூர் தொகுதியில் ஒரு 3 லட்சம் ஓட்டை எப்போதும் கையில் வைத்திருந்த அதிமுக இன்னைக்கு 1,17,000 ஓட்டு தான் வாங்குது. 3,50,000 ஓட்டு வாங்கின திருநெல்வேலியில் இன்னைக்கு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் எடப்பாடி மட்டும் தான் சொல்றீங்க. எடப்பாடி தான் நீ எடுத்த முடிவு. ஒரு கட்சியை அரவணைத்து செல்லக்கூடிய ஜனநாயக பண்பு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை. அண்ணன் ஈரோடு முத்துசாமி அவர்கள் அதிமுகவில் மனக்கசப்பு கொண்டு வெளியேறுவதற்கு முடிவெடுத்து விட்டார் என்ற செய்தி வந்தவுடனே நான் முத்துசாமியை இழக்க விரும்பலைன்னு வெளிப்படையாக சொன்னார் ஜெயலலிதா. ஆனால் நீ எல்லோரையும் இழக்க விரும்புகிறாய், உன்னை முன்னிலைப்படுத்த நினைக்கிறாய். நீ ஒரு கொள்கை ரீதியான அரசியலாவது நடத்தினியா? பிஜேபியை கண்டிச்சு என்னைக்காவது நீ பேசி இருக்கிறியா? பிஜேபிக்கு எதிராக நீ என்றைக்காவது மோடியை எதிர்த்து இந்த நாட்டில் ஒரு வார்த்தை சொல்லி இருக்குதியா? நீ ஒற்றை தலைமை அல்ல, நீ ஒற்றை தலைவலியாக இன்றைக்கு மாறி இருக்கிறாய். சரி, ரைட். தமிழ்மணி சார் எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாரும் இலக்க விரும்புறாரு. அவர் தவறான கருத்து நான் கருதுறேன் சார். ஏன்னா அவரு தான் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு தைரியமா சொல்லக்கூடிய, அது மட்டும் இல்லை, இந்த ஒருத்தர் இப்போ கை காமிச்சாரு ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு, அமித்ஷா, அதை அவர் தான் என்ன அவர் பேசலாம் என் வாயில் சொல்ல விரும்பலை. அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை, இவ்வளவு அநாகரிகமாக நடந்துகிற மனிதன் பெரிய மனிதன் இல்லை, அதனால தான் நான் விட்டேன். அவர் இங்கே வந்தார், இங்கே போய் பார்க்கலையான்னு கேட்குறாங்க பழனிசாமி. நான் எதுக்கு போய் அவரை பார்க்கணும்? எலெக்ஷன் டயத்தில் கூட்டுங்க, எங்கள் கட்சிக்காரர் இல்லை அவர், எதுக்காக நான் போய் பார்க்கணும்? தைரியம் உள்ள ஒரே ஆண்மகன் அவன். இந்த பதவி ஏற்றாங்க குஜராத்தில்,
இன்னொருத்தர் பேர் வேண்டாம், எதுக்கு பாவம் தோற்று போயிருக்காரு, கலட்ட மாட்டேங்கிறாரு காவியோட இதை போட்டது அப்படியே நிற்கிறார் இப்போ முடிக்கிட்டு. இப்படி சொன்ன இல்லைங்க நான் போக மாட்டேனுங்க, வேறு வேலையில் எனக்கு அவங்க பதவி ஏற்கிறாங்க, நான் எதுக்குங்க போகணும் அதுக்கு. இது மாதிரி நான் 50 சொல்ல முடியும். அந்த கட்சியில் இருக்கிற ஆண்மகனாக திரு பழனிசாமியை பார்க்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, தோக்கலாம். யாராவது லிஸ்ட்டு சொன்னாங்கல்ல, தோக்கப்போம், தப்பல்ல. இந்த ஒருங்கிணைப்பு குழுங்கிறது அவங்க அந்த 3 பேர் தனக்கு ஒரு முக்கியத்துவம் தேடிக்க முயற்சிக்கிறாங்க. தயவு செய்து ஒரு நிமிஷம் யாராருன்னு சொல்கிறேன். ஒருத்தர் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் அமைச்சராக இருந்து ஊழல் செய்து ஜெயிலுக்கு போனவர், எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தன் கல்லில் படலை, கிருஷ்ணன். உங்களுக்கு தெரியலன்னா சந்தேகம். இன்னொருத்தர் எந்த கிருஷ்ணன் சொல்கிறீங்க? குழுமணி பா கிருஷ்ணன், கூப்பா கிருஷ்ணன். கூப்பா கிருஷ்ணன் சொல்கிறீங்க, ஓகே இல்லைங்களா? அவர் ஒருத்தர் தான் அமைச்சராக இருந்து திருடி தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் கழித்திருந்தவர், ரைட்டுங்களா? இன்னொருத்தர் நான் அவரை கட்சி விட்டு ரொம்ப காலத்துக்கு முந்தைய அமைச்சாச்சு, 2 பேரும் சேர்ந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஏடிஎம்கே பேரில் ஒரு ஃப்ராடு வெப்சைட் நடத்தி கைது செய்யப்பட்டு உள்ளே கழித்துட்டு ஜாமீனில் இருக்கார். யார் யார் முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். சகோதரர் புகழேந்தி அதை ஓட்டு கிடக்க 3 கட்சியிலும் இருந்தவர் அவர். அவருக்கு தான் உண்மையான தகுதி இருக்குது. ஏன்னா டிடிவி கூட இருந்தார், அதிமுகவில் இருந்தார், 3 பிரிவிலையும் ஓபிஎஸ் கூட இருந்தவர். எல்லாரும் சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தானே, ஒரு நல்ல எண்ணம் தானே, அதை தானே புகழேந்தி செய்கிறாரு. அதே போல் ஆமாம் ஆமாம், திமுக அதிமுக கூட சேர்ந்துருந்தா இன்னும் நான் நினைக்கிற கைது விட்டுங்க சார், நல்ல எண்ணம் சார். அது என்ன தப்பதில்? திராவிட இயக்கம் தானேங்க, ரெண்டும் ஒன்றா விட்டுங்க முயற்சி பண்ணாங்க. சரி, அப்போ இவருக்கு பட்நாயக் காலத்திலே அதை ஸோ இப்போ இது தேவையில்லைன்றீங்க, இப்போ அது காலத்துக்கான தேவை இல்லைன்ட்டீங்க, அப்படி எடுத்துக்கவா? ஒரு தோல்வி வருகிற போது நாம் எல்லாரும் அந்த ஆள் அயோக்கிய முட்டாள் இவனாலன்னு சொல்கிறோம். அவர் ஒருத்தர் தான் இந்த அளவுக்கு இந்த கட்சியை நடந்த முடிச்சுது இவ்வளவுக்கு பிறகும். அதனால் நான் சொன்ன திருப்பி சொன்னால் பார்க்க மாட்டேன். போய் ஏன் அவனை போய் பார்க்கணும், இவனை எதுக்கு நான் போய் பார்க்கணும்? இதே அமித்ஷா கதவுகள் திறந்திருக்கின்றன, ஜன்னல் காத்திருக்கிறது, போயா நான் வரமாட்டேன். ஒரு ஆம்பளை தமிழ்நாட்டில் காமிக்க சொல்லுங்க அந்த தைரியம் உள்ளவன். எனவே தோத்துட்டாரு. அரசியலில் சகோதரர் சொன்னார், எல்லாரும் அவங்களும் சொன்னார். சரி சரி. எனவே தோத்துட்டாங்க, அவனை அர்ச்சனை பண்ணுறது நியாயம் இல்லை. அது நான் யார் என்பதை தனியரசு நிறைவு பார்வை. அதாவது வந்து எல்லாமே ஏன் வந்து எடப்பாடியை டார்கெட் பண்றீங்க, அவருக்கு இருக்கிற தைரியம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற பார்வை அவர் முன் வச்சார். தமிழ்மணி, உங்க பதில் சுருக்கமாகும். இல்லையா, தோற்கிறது உலகத்தில் யாரும் இயல்பு தான். ஆனால் தோற்றுக்கொண்டே இருப்பது எப்படி ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும்? ஜென்ராமையா கட்டறிந்த மூத்த பத்திரிகையாளர் ஐயா சொல்கிறாங்க, 80ல் 2 இடங்களை நாடாளுமன்றத்தில் பெற்ற புரட்சி தலைவர், அடுத்து சட்டமன்றத்தில் மறுபடியும் வெற்றி பெற்று முதல்வர், தொடர்ந்து முதல்வர். புரட்சி தலைவி அம்மா 96ல் தோற்கிறாங்க, 2 ஆண்டில் 98ல் மாபெரும் வெற்றி, மத்திய அரசாங்கமே அவங்க கையில் இருக்குது. 2001ல் ஆட்சி, 2004ல் தோக்குறாங்க, 2006ல் மாபெரும் எதிர்க்கட்சி 50 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே, 2009ல் 9 நாடாளுமன்ற உறுப்பினர், 2011ல் ஆட்சி மாபெரும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி. அம்மாவும் புரட்சி தலைவரையும் தோல்வி நான் யாரும் சொல்லலை. திமுக தோத்துருக்கு, பாஜக இந்த அன்னை இந்திராவே தோத்துருக்காங்க, அதை சொல்லலை. காமராஜர் ஐயா விடவா உலகத்தில் தோத்தவங்க. அடுத்து இருக்கிற அடுத்ததில் நாகர்கோவிலில் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிற எடப்பாடியை எப்படி ஒரு மாவீரன், சாணக்கியர், ராஜதந்திரின்னு சொல்லிக்கிட்டே பாராட்டிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் திருந்துறது எடப்பாடி? அது மட்டும் இல்லையா, இப்போ எடப்பாடி கட்சி அமைச்சர் நான் ஒன்றும் சொல்லலை. அவர் சொல்றார் 10 தோல்வியா? ஐயா, ஒன்று சேர்ந்தா தான் வெற்றி பெற முடியும். நான் டிடிவியோ, நான் ஓபிசியோ, சின்னமா அல்லது எடப்பாடி இவங்க எல்லா முடிவுமே சரியானதுன்னு நான் வாதிடவே வரலையா. இப்போ இவங்க அதிமுகவில் பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு அம்மாவிடம் எப்படி பணியாற்றினார்களோ அப்படி பணியாற்றுவதில் இவர்களுக்கு என்ன சிரமம்னு தெரியலை. பாஜகவின் கட்டுப்பாட்டில் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இயங்குகிறவர்கள் தன்னுடைய கட்சிக்குள் ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பட்டு கொண்டு தொண்டர்களை அரவணைத்து கொண்டு வாக்காளர் பெருமக்களின், தமிழ்நாட்டு மக்களின் அல்லது திராவிட கருத்தியலோடு, கோட்பாட்டோடு, கொள்கையோடு களமாடி மக்களின் அன்பை பெற்று புரட்சி தலைவர் அம்மாவின் கனவை நனவாக்க
தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் ஆட்சி நடத்துன்னு தானே நம்ம சொல்றோம். எடப்பாடியால் அது எப்படியா சாத்தியமாகும்? சார் என்ன சொல்றேன்னா, ஹலோ சொல்லுங்க சார். சார் திருவேடம் சார் சொல்லுங்க. இல்லை என்னன்னா, அவர் தமிழ்மணி அண்ணன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டு பரவாயில்ல, இதே டிவியில் உட்காந்து என்னை புகழ்ந்த காலங்கள் எல்லாம் அவர் உண்டு. நான் சுற்றி அம்மா எம்ஜிஆர் தான் வந்துட்டு இருக்கேன். சம்பத்தனன் அப்படி தான் திராவிடன் ஐடியாலஜியில் இருக்கார். இங்கே ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட பேசும்போது அதை இப்போ நம்ம டிவியில் காமிப்போம். 2 முரடர்கள் 2 கொள்ளைக்காரர்கள் ஒன்று தூங்கிட்டு ஓடினாங்க ஒரு பொண்ணுன்னா, அவங்க டம் அண்ட் டஃப்பில் சொல்லுவாங்க இப்படி காமிச்சு. ஆக தமிழிசை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்போ அமித்ஷா மறுக்கிறார். அவங்க மெதுவாக சொல்கிறாங்க, காந்தியும் எனக்கே சொந்தம், காமராஜரும் எனக்கே சொந்தம், தேசியமும் எனக்கே சொந்தம், காங்கிரஸும் எனக்கே சொந்தம் என்று சொன்ன ஒரு பெரும் தலைவர் அவர். காமராஜ் சீடர் குமரி அனந்தனுடைய டாக்டர். அவங்க டாக்டர், அவங்க இவருடைய வயசில் பெரியவங்க, அவங்க கவர்னராக இருந்தவங்க. அவங்க நிற்க இவர் உட்கார அவர் சொல்லும் பொழுது மறுக்கிறார். அவர் மறுத்து பேசுகிறார், இல்லைன்றார். உடனே இப்படி கை காட்டுறார், விரலை நீட்டுகிறார். இதெல்லாம் என்ன? அதுதான் சார் சொன்னேன், ஒரு கட்சியை உடைக்கும் பொழுது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுன்னு சொன்னேன். இப்போ தமிழ்நாட்டில் அது நடக்குது. இந்த இயக்கத்தை உடைக்க முயன்றவர்கள் அதில் வெற்றி கண்டதும் இல்லை, காணப்போவதும் இல்லை. அதற்கு காழ்ப்புணர்ச்சியோடு குந்தகம் விளைவிப்பவர்களை நாங்கள் விட போவதும் இல்லை. அது யாரா? நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.